வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ வரப்போ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் இந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலாங்க. சரிங்களா? அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இப்போ வரப்போகிற வீடியோவை நல்லா தெளிவாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன வெங்காயத்தோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த சின்ன வெங்காயத்தை சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன வெங்காயம் சாம்பாரில் சேர்த்து சட்னியாக செஞ்சு சாப்பிட்றதுலையும் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை விட பச்சையாக சாப்பிட்றதுல அதனுடைய சத்து நமக்கு அப்படியே கிடைக்குங்க. அந்த சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதுனால நமக்கு பல மடங்கு பயன் அதிகமாகுங்க. நம்ம டெய்லியும் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டோம்னா நம்ம உடலில் ஆரோக்கியம் நிறைய மேம்படும். சின்ன வெங்காயத்தில் ஊட்டச்சத்தில் அதிகமாக இருக்குது. இதை தென்னிந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கால்சியம், விட்டமின் சி, கொழுப்பு, பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க. சின்ன வெங்காயத்தை பச்சையை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாங்களா? இது செரிமான பிரச்சனையை சரி பண்ணும். ஆக்சிஜனேற்ற அழுத்தம் உண்டாவதை தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் உதவுது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் பயன்படுதுங்க. சின்ன வெங்காயத்தில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை அதிகமாக இருக்குங்க. இதனால் ஏதோ சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்குது. இதனால் மூட்டுகள் உள்ள பல இடங்களில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படாமல் நம்ம தவிர்க்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் தொக்காவும் செஞ்சு சாப்பிட்லாம். சரிங்களா? இந்த சின்ன வெங்காயம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு பிரச்சனையை கட்டுப்படுறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப 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 பயன்படுதுங்க. செரிமான ஆற்றலை மேம்படுத்துறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் பயன்படுது. அதனால் தலைமுடி, சரும பிரச்சனை, இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் பயன்படுதுங்க. அந்த காலத்தில் சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய நோய்கள் நமக்கு வருது.